கடவுளே, இந்த தடவையாவது எனக்கு வேலை கிடைச்சிடணும். கடவுளே, இந்த வாட்டியாவது எனக்கு கடவுளே, எனக்கு இந்த வாட்டியாவது வேலை கிடைச்சிடணும். அம்மா அம்மா, இப்படி காசை வெளியில வச்சிருக்கீங்களே, யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க. இந்தாங்க. Good, keep it up. இப்போ உங்க எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. குட் ஆஃப்டர்நூன் மேம். என் பேர் ரோஷினி. நான் நல்ல பெற்றோரால் வளர்க்கப்பட்டேன். நான் நல்லா ஸ்கூலில் படிச்சிருக்கேன். நான் கோயிலுக்கெலாம் போவேன். எனக்கு இந்த கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கு ஆசையாக இருக்குது. வேலை கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குட் ஈவினிங் மேம். நான் நல்ல பெற்றோரால் வளர்க்கப்பட்டிருக்கேன். நான் நல்லா கோயிலுக்கெலாம் போவேன். நான் பொய்யே சொல்ல மாட்டேன். நான் திருடவும் மாட்டேன். நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கேன். உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்க நான் லெட்டர் போட்டிருந்தேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணி சொல்லி லெட்டர் வந்திருந்து, அதனால தான் வந்திருக்கேன். குட் ஆஃப்டர்நூன் மேடம். என் பேர் மாயா. எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ வசதி இல்லை. ஆனால் வந்து நான் நல்ல பெற்றோரால் வளர்க்கப்பட்டேன். ஒழுக்கமாகவும் இருப்பேன். உங்கள் கம்பெனியில் எனக்கு வேலை பார்க்க ஆசையாக இருக்குது. அதனால் ஒரு வேலை தாங்க. You are selected. You are rejected. Why? நேர்மையாகவே நடத்துக்கணும். நாங்கள் என்ன செஞ்சோம்? அப்படியேதான் வச்சுட்டு நீங்கள் வர்ற வழியில் ஒரு பிச்சைக்காரன்ட்ட இருந்து ஒரு காசெல்லாம் திருநீங்களாமா, அதெல்லாம் வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. சாரி மேம், நாங்கள் என்ன இப்படி பண்ண மாட்டோம். நீங்கள் ஹானஸ்டியாகவே இல்லை மேடம். அவங்க தப்பை உணர்ந்துட்டாங்க. அவங்கள மன்னிச்சும் அவங்களுக்கும் ஒரு வேலை போட்டு கொடுங்க மேடம். ஓகே, யூ ஆர் செலக்டட். உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். தேங்க்யூ.